2014 ஆண்டுக்கான மேலும் நிகழ்வுகளுக்கு தலைமை வகிக்கின்ற என்னுடைய கட்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி ஞாபகம் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய விருந்தினர்களாக உரையாளர்களாக இங்கு வருகை வந்து அமர்ந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய குருராஜேஸ்வர் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய விவசாய கமநல சேவைகள், நீர்ப்பாசனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, இன்றைய நிகழ்வுகளில் விருந்தினர்களாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அகிலேந்தர் அவர்களே, பசுதிப்பிள்ளை அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அண்ணன் போராஜா அவர்களே, மாந்தை கிழக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் மணிநாயகம் ஐயா அவர்களே, மாந்தை கிழக்கு பிரதேச சபையினுடைய உதவி தவிசாளர் தம்பி செந்தூர் அவர்களே, எங்களுடைய கட்சி மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தம்பி வேடமாநில அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் தம்பி நவலீஸ்வரன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தம்பி யோஸ்மன் அவர்களே, டேனிஸ் ராஜன் அவர்களே, சுரீஸ்வரன் அவர்களே, சேதுபதி அவர்களே, அண்ணன் சுப்பையா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் வீரவாகுதவர் சுரேன் அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற இளைஞர்களே, கட்சியினுடைய செயல்பாட்டாளர்களே, அன்புமிக்க விவசாயிகளே, தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2014 ஆண்டு இந்த மே தினம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான மாவட்டம் தழுவிய இந்த மே தினத்தை நாங்கள் இம்முறை கந்தபுரத்தில் நடாத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை, அந்த எண்ணக்கருவை முதலிலே நான் மட்டுமல்ல, எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி வேடமாறுதல் உட்பட நாங்கள் எல்லோரும் கூடி கலந்து கதைத்த இடத்திலே இவ்வாறான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம். காரணம், நாங்கள் கடந்த 2 மே தினங்களை கிளிநொச்சியிலே நாங்கள் நகரை அண்டிய நகர்ப்பகுதியிலே நாங்கள் செய்திருந்தோம். கிராமங்களை நோக்கி கிராமங்களில் இருக்கிற மக்களிடம் இந்த விடயங்களை கொண்டு செல்வதிலும், இதை கிராமங்களில் ஒரு எழுச்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருவதிலும் நாங்கள் என்ன பங்கை செலுத்துகிறோம், அங்கே இருக்கிற பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வருவதற்கு எங்களாலான பணிகள் என்ன ஆக்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்து நாங்கள் இன்றைய இந்த தெரிவை மேற்கொண்டுள்ளோம். இதை நான் நினைக்கிறேன், இந்த முதல்ல நான் பேசுகிறேன் என்பதற்கு அப்பால் இந்த நிகழ்வை இவ்வளவு எழுச்சிகரமாக இவ்வளவு ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வந்த மிக முக்கியமாக இந்த மண் சார்ந்த எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் தம்பி தயாபரன், தம்பி ஓஸ்மன், டேனிஸ் ராஜன், கரண், இவர்களோடு இணைந்த எல்லா இளைஞர்களுடைய பங்கையை நான் முதலில் நன்றி உணர்வோடு பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பல தேர்தல்களிலே என்னுடைய மக்களிடம் பல ஆணைகளை பெற்றிருக்கிறோம். 2010 ஆண்டிலே மக்கள் குடியேறுகிற பொழுது ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. முகாம்களில் இருந்து தங்களுடைய மக்கள் வந்து வாக்களித்து என்னை முதலிலே யாழ்ப்பாண மாவட்டம் சார்ந்த வகையில் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருந்தார்கள். 2011 ஆண்டிலே நாங்கள் திரும்பவும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெறுகிற போது எங்களுடைய மக்களிடம் வந்து ஆணை கேட்டோம். மக்கள் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் தேசியம் சார்ந்து தமிழ் தேசியத்தினுடைய நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய வாக்குகளை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். எங்களுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்து என்னிடம் நிர்வாகங்களை அவர்கள் ஒப்படைத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு நாங்கள் கடந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிற பொழுது நாங்கள் வீதி வீதியாக வீடு வீடாக வருகிற பொழுது இன்முகத்தோடு வரவேற்று ஒரு பெரிய ஆணையை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆணையிலே எங்களுக்கான ஒரு அமைச்சரை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் 2 மாகாண சபையின் முக்கியமான உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கும் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தந்த ஆணை மிக முக்கியமானது. இன்று இந்த இடத்திலே பச்சிலைப்பள்ளியில் இருந்து பல மாவட்டத்தினுடைய பல இடங்களில் இருந்து பேருந்துகளில் கூட இந்த இடத்துக்கு எங்களுடைய மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். காரணம், நாங்கள் ஒரு மாவட்டம் தழுவிய இந்த மே தினம் எங்களுடைய உணர்வுகளோடு எங்களுடைய மக்கள் இருப்புகளோடு நாளை இந்த மண்ணில் நாங்கள் இருந்து வாழ்வதற்கான அடையாளங்களை உருவாக்குவதாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மே தினத்தை நாங்கள் இங்கே நடாத்துகிறோம். தொழிலாளர்களுடைய விடுதலை, தொழிலாளர்களுடைய புரட்சி, அவருடைய இந்த வரலாறுகள் என்பது ஒரு புறமாக இருக்க, அதனை அடிப்படையாக வைத்து இதனை ஒரு அரசியல் சார்ந்த கட்சி சார்ந்த நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், எங்களுடைய மக்களினுடைய ஆணை, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு துரோகம் அளிக்காத வகையில் அவர்களுடைய
வீதிகளை போடுகிற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் நல்ல அழகான வீதிகள், நாங்கள் வேகமாக பயணம் செய்யலாம் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் அந்த வீதி A32 பாதை வருகிறது யாழ்ப்பாணத்திற்கு என்றால் பாலம் போட்டிருப்பதாக அரசாங்க அதிபர் கூட பெரிய விளக்கப்படங்கள் காட்டுகிறார். பொன்னாவடியிலே இருக்கிற கல்லை தோண்டுவதை பற்றி, அங்கே இருக்கிற ஆய்வுகள் பற்றி அரசாங்க அதிபர் பேச மாட்டார். ஏனென்றால் ஒரு அரசாங்க அதிபர் அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் மாகாண அரசுக்கு பதில் கூறாத நிலை இருக்கும் வரை இந்த நாட்டிலே அதிகார பகிர்வு என்று எதுவுமே இருக்காது. இந்த நாட்டிலே வடக்கு மாகாண சபை இயங்குவதற்கு அவர்கள் தடையாகவே இருப்பார்கள். ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு பிரதேச செயலாளர் ஒரு மாகாண சபைக்கு பதில் சொல்ல தகுதியற்றவரானால் இந்த நாட்டிலே எவ்வாறு அதிகாரம் இருக்கும்? ஆகவே அதிகாரத்தை எங்கேயோ ஒரு இடத்தில் குவித்து வைத்துக் கொண்டு, ஒரு மத்திய அரசிடம் வைத்துக் கொண்டு மாகாணம் என்ற சொல்லுக்குள்ளால் சிலரை அவர்கள் மறைக்க முனைகிறார்கள். ஆனால் ஒரு சில விடயங்கள் எங்களிடம் மிக கச்சிதமாக இருக்கின்றன. இதனைத்தான் எங்களுடைய விவசாய அமைச்சர்கள் சொன்னார், இறுதியிலே காணிகளை எடுப்பதானால் அதில் இருக்கிற சில சட்டங்கள், சரத்துகள் முதலமைச்சருடைய அந்த அனுமதி பெற்றே எடுக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. அந்த நிலை ஒன்றுதான் எங்களை சற்று ஆறுதல் படுத்துகிறது. ஆனால் அதனை கூட மாற்றி முதலமைச்சரிடம் இருக்கிற செயலாளர்கள் கூட அவருக்கு பதில் சொல்ல கூடியவர்களாக இருக்க தேவையில்லை என்கிற சூழலை உருவாக்க அரசு முனைகிறது. நாங்கள் இலங்கையிலே பேசுகிறோம், எங்களுடைய மக்கள் இன்று அனாதைகளாக இருக்கிறார்கள், தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இதைவிட நீங்கள் நுவரெலியா மாவட்டத்தை சிந்தித்து பாருங்கள், ரத்தினபுரியை பாருங்கள், அபிசாவளியை பாருங்கள். என்று 100 வருஷங்களுக்கு முதல் இந்தியாவிலே இருந்து தொழிலாளர்களாக கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் இன்றும் 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட மலையாள தொழிலாளர்கள் என்ற பெயரோடு இந்திய வம்சாவளி தமிழர்கள் எங்களுடைய சகோதரர்கள் இன்றைக்கும் அந்த லயன்களிலே அட்டைகள் உருவியுள்ள ரத்தங்களோடு அந்த ரொட்டி துண்டுகளோடு தான் அவர்கள் ஒரு சொந்த நிலையில்லாமல் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஜனநாயகம் சொல்கிறார்கள், இந்த நாட்டிலே அபிவிருத்தி வரை பேசுகிறார்கள், பெரிய அதிபக பாதைகளை போடுகிறார்கள். ஆனால் 13 லட்சம் மக்கள் மலையக பகுதிகளிலே சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது இந்திய அரசுக்கு கூட நன்றாக தெரியும். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியவில்லை. அந்த தொடர்ச்சியை நீங்கள் முல்லைத்தீவிலே, வவுனியாவிலே, கிளிநொச்சியிலே பாருங்கள். என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? யுத்தம் முடிந்திருக்கிறது. யுத்தத்துக்கு பின்னர் வீதி போட்டிருக்கிறார்கள், கட்டிடங்களை கட்டி வீடுகளை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய தொழிற்சாலை ரீதியாக, தொழில் ரீதியாக அவர்கள் என்ன முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார்கள்? சொந்த வயலிலே அவன் வயல் செய்ய முடியாது, அந்த தண்ணியை அவர்கள் பறிக்கத்தான் முனைகிறார்கள். அதனை கூட வேறு ஒரு வியாபார பொருளாக மாற்ற முனைகிறார்கள். இவ்வளவு இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. நாங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் எங்களிடம் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நாங்கள் அந்த சிந்தனைகளை கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஆணைகளை எங்களுக்கு வழங்குகிறீர்கள், ஆனால் வெளியிலே நீங்கள் பேச முடியாமல் தொடர்கிறீர்கள். உங்களால் கருத்துக்களை சொல்ல முடியவில்லை. விவசாயம் சம்பந்தமாக நாங்கள் பேசினால் என்னுடைய அமைச்சர்கள் சொன்னது போல இங்கே யார் யாரோ தோட்டம் செய்கிறார்கள், யார் யாரோ ஜோக்கர் விற்கிறார்கள், யார் யாரோ பால் விற்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு, நர்சரிகளுக்கு கூட அவர்களுடைய பாலைத்தான் வாங்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழல் எங்கள் மக்களுக்கு ஒரு மிகக்கூடிய ஆபத்தான கட்டத்தை கொண்டு செல்கிறது. இன்னும் 10 வருடங்கள் அல்லது ஒரு 15 வருடங்கள் நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்களாக வாழக்கூடிய சூழல் அற்றுப்போகக்கூடிய வகையில் தான் சிங்கள அரசு ஒவ்வொரு காரியங்களையும் மெல்ல மெல்ல நகர்த்திக் கொண்டிருக்கிறது. நேற்று எங்களுடைய கல்வி அமைச்சர் சொன்னது போல முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து திருவோணமலை செல்கிற பாதையிலே பார்த்தால் தமிழனுடைய நிலம், அவனுடைய புளியமனை கிராமம், ஆமையங்குளம், கந்தசாமி மலை, அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரதேசங்கள் இன்று சிங்கள கிராமங்கள் மாறி இருக்கிறது. ஜனகபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், வெளியோயார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களும் தமிழ் கிராமங்கள் அத்தனையும் சிங்கள கிராமங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி அன்றோடு முடிய போவதல்ல. இங்கே கூட இரணமடுவனுடைய மேற்கு பகுதியிலே 10,000 ராணுவ குடியிருப்புகள் கட்டிப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட மாங்குளத்திலும் கொக்காவிலும் பல பிரதேசங்களில் சிங்களவர்களை குடியேற்றுவதற்கான முயற்சிகளை தான் அரசாங்கம் மிக மிக மெதுவாக செய்து கொண்டு வருகிறது. இது தொடருமானால், காலம் வருமானால், இந்த மாற்றங்களை இலங்கை அரசு தொடர்ந்து செய்யுமானால் நாங்கள் இந்த மண்ணிலே பேச முடியாததாக மாறுவோம். ஏன் இதிலிருந்து ஆணைவிடுதலை பார்த்தால் ஆணைவிடுதலில் இருக்கிற 2000 குடும்பங்களை ஈட்டுவதற்கு என்ன தயார் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள், நாங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு நாள் தான் இந்த மேனாள். இந்த மேனாள் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு தொழிலாளருடைய சிந்தப்பட்ட இரத்தத்திலிருந்து உருவாக்கப்பட்டாலும் கூட உலகத்திலே இந்த உரிமைகளுக்காக பேசுகிறவர்கள், உரிமைகள் பற்றி
சுற்றி வர நாங்கள் பார்க்கிற இடமெல்லாம் எங்களை அவர்கள் பரிசோதனை செய்கின்ற ஒரு களமாகத்தான், ஒரு விஞ்ஞான ஆய்வு செய்கின்ற இடமாகத்தான் இது தமிழர்கள் இருக்கிறார்களே தவிர தமிழர்கள் சுதந்திரமாக இந்த மண்ணில் வாழ்ந்த உரிமையை கொண்டிருக்கவில்லை. ஆகவே உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த நாள், உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுகின்ற நாள், நாங்கள் எங்களுடைய துயரம் வந்த கத்தியும் கூட எங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக, இந்த மண்ணுடைய உடலின் வெளிப்பாடாக எங்கள் மக்களுக்கான வாழ்க்கையை தெரிந்ததாக அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், இந்த இடத்திலே நான் இவ்வளவு பேரை இவ்வளவு தொகையாக காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையிலேயே இன்றைய காலை நேரம் இந்த சூழலிலே எல்லோருக்கும் இருக்கின்ற வேலைகள் இவ்வளவு எழுச்சிகரமாக இந்த நிகழ்வு நடக்குமா என்கிற பல சந்தேகங்கள் என்னிடம் இருந்தன. ஒரு தரமான ஊர்தி பவனியையும் அதனோடு இணைந்த இந்த மக்கள் அலையையும் நாங்கள் பார்க்கிற பொழுது நான் மிக்க இந்த பிரதேச மக்களுக்கும் இதனை ஒழுங்கமைத்த என்னுடைய சகோதரர்களுக்கும் நன்றி உணர்வோடு பார்க்கிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் தந்த ஆணை, நீங்கள் எங்கள் மீது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், நீங்கள் தந்திருக்கிற ஆணை வீழ்போகாது. நாங்கள் அதற்கு நியாயமாக நடப்போம். நாங்கள் அந்த அடிப்படை எங்கள் இனத்தின் அரசியல் அபிலாசங்களை அடைவதற்கான ஒரு போராட்ட வழிகளாக இந்த தினங்களை எடுத்து போராடுவோம், வெல்லுவோம், அதில் நாங்கள் வெற்றி காண்போம் என்று கூறி அருமையான சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.